விஜய் கூட இது வந்து இதில் ஏதோ இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்கிறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும். அது அவரே வச்சுக்கிற ஆப்பு சார். விஜய் சார் வந்து அப்போது இது வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கும், டிஎம்கே இருக்கட்டும், இவங்க எல்லாம் எப்படி ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதை டிஎம்கே சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை டிஎம்கே வந்து ரொம்ப எதிர்க்குன்னா நீங்கள் அதை அங்கேயே யோசிக்கணும். நீங்கள் இப்போ இந்த 2026 தேர்தல் யாருக்கும் போட்டி. அவர் வந்து டிஎம்கே டிவிகேன்னு அதான் சொல்கிறிய. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிக்கிறிய. அப்போ நீங்கள் எதுக்கு டிஎம்கே சொல்கிற எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி சார். திமுக போன எலெக்ஷன் சொன்ன முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க? நீட்டை ரத்து பண்ணுவோம், நீட்டு ரத்துக்கான கையெழுத்தை ஃபஸ்ட்டு போடுவோமா, அது அவங்க குரலாக இருந்துச்சு. ஓகே, அதே குரல் தான் விஜய் சொல்கிறார், நீட்டுக்கு எதிரானது. அதே மாதிரி இப்போ எஸ்ஐஆர் வந்து அவங்க 1000 நோக்கத்தோடு அவங்க அதை எதிர்க்கிறாங்க. நாங்களும் எதிர்ப்போம்னு அவங்களோட நீங்கள் அவங்களோட ஒரு போராட்டம் பண்ணல, நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் திமுக என்ன செய்தோ அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்க முடியும்?